நம்மளை சொல்ல வைப்பான், கேட்க வைப்பான். நம்ம சொல்லுது அவன் மண்டையில் ஏறாது. இந்த மாதிரி உள்ள நிலைமையெல்லாம் இருக்குது. அதனால் இவன் மொழிக்கு மொழி, நேரத்துக்கு நேரம் மாற்றமான வார்த்தைகளை தான் இவன் பேசுகிறதுனால ஏதோ ஒரு பேய், ஒரு ஆவி இவன் உடம்பில் இருக்குது அப்படின்னு ஒரு சில முடிவுகளை எடுத்து உங்களுக்கு ஒருத்தர் ரெக்கார்டு கொடுத்துருக்கான். அதில் தான் இவனுக்கு செய்வனை இருக்குன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவனே சொல்லுவான். அது ஏன் சொல்லுதாம்னா, சிசியோப்ரனியா அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது. அதனால் எனக்கு தெரியுமாப்பா, தன் மனமே தனக்கு புலம்பல் கொடுக்கும். என்ன செய்யும்? தன் மனமே தனக்கு ஒரு புலம்பல் கொடுக்கும். தம்பி கொஞ்சம் கவனிங்க. தன் மனமே தனக்கு புலம்பல் கொடுக்கும். அவன் மனசுக்குள்ளே தானாக ஒன்று தோணும். யாரோ ஒருத்தர் பேசுகிறது மாதிரி ஒரு பிரம்ம இருக்கும். அதில் அவன் அந்த விளக்கத்தை வெளியே சொல்லுவான். எனக்குள்ளே ஒன்று இருந்து பேசுது, என் தோளில் ஒன்று இருக்குது, என் மேலே கூடவே ஒன்று வருது, இதெல்லாம் சொல்லுவான். ஆமாம். ஆனால் ஒருத்தன் தான் இவன் இருக்கான் உன் கண்ணு முன்னால். ஆனால் அவன் 4 பேராக இருக்கும்னு சொல்லுதான். 4 விதமான குணம், 4 விதமான மனம், 4 விதமான அறிவு, இவைகளையெல்லாம் வச்சு அவன் நடக்கிற கேரக்டரை வச்சு அவன் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு வகையான மன சிதைவு நோய். இது ஒரு மன சிதைவு நோய். இதைத்தான் குணமாக்கணுமே தவிர இது பேய் பிசாசுன்னு சொல்லி தகடு எழுதி கட்டுறது, தாயத்து போடுறது, இந்த வித்தையெல்லாம் இதுக்கு செல்லாது மகளே. காலில் விழுத்து வா. புரியுதா? இவனுக்கு மனத்தை தான் பக்குவப்படுத்தணும். மனுஷன் என்னமோ நல்லவன் தான், அவன் மனசில் தாண்ட பேய் இருக்கு. பேய் எங்கே இருக்கு? மனசில் தான் இருக்கு. அதனால் இவன் மனதை, ஆழ் மனதை சரி பண்ணணும். இவனுடைய உள்மனதனுடைய பதிவுகளை வெளியாக்கணும். இவனை சீர்படுத்தணும். அதுக்கு பிறகு தான் இவனை நல்லாக்க முடியும். நீ வேறு வித்தையில் போனா என்கிட்ட வரக்கூடாது. சரியாக்கி தரேன். காலில் வந்துட்டு வாங்க. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு சொல்கிறது ஒருத்தருக்கு மட்டும் நினைக்காதீங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே இது ஒரு பெரிய பாடம், ஒரு பெரிய செய்தி, ஒரு பெரிய விளக்கம். உண்மையா இல்லையா? இதில் ரொம்ப தெளிவு இருக்குது. வா பக்கத்தில் தம்பி. என்னம்மா? ஒருவனுடைய கையில் ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்து 10 நிமிஷம் வச்சுருந்தா கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த தோலெல்லாம் வந்து வாடி கருகி போயிடும். அதே வாழைப்பழத்தை இன்னொருத்தன் கையில் கொடுத்தா வாடாமல் அப்படியும் மஞ்சள் நிறத்தில் நீட்டாகவே இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? கருகி கெட்டு போனவன் செய்வனை வச்சிட்டான்னு அர்த்தம் இல்லை, வாடாமல் வச்சுருந்தவன் நல்லவனாக வச்சாம்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவகாந்த அலைகளுக்குள்ளும் ஒரு அதிர்வு ஆற்றல் இருக்குது. இந்த அதிர்வு ஆற்றல்கள் மூலமாக சில பொருள்கள் பாதிக்கும், சில பொருள் பாதிக்காது. அது எதிர்மறையாக இருக்கிறவனுடைய அதிர்வு அலைகள் ஒரு பொருளை தொட்டால் பாதித்துவிடும். நேர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஜீவகாந்த அதிர்வு அலைகள் ஒரு பொருளை தட்டால் என்னத்தையும் மலர்ச்சி அடையும். உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? உன் பெரிய மகனுக்கு இந்த பிரச்சனை, இவனுக்கு இந்த பிரச்சனை, இவங்க 2 பேரால் உன் மனத்துக்குள்ளேயும் ஒரு ஆள் மனத்தில் ஒரு பெரிய வேதனை. ஆக 3 பேருடைய வைப்ரேஷனும் சேர்ந்து உங்கள் வீட்டை எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எதிர்மறையான ஆற்றலால் தாக்கப்பட்டிருக்கு. அதை மாற்றிட்டா எல்லாம் சரியாயிடும். கால் வந்துட்டுவான். இதுதான் ஏன் உண்மை. இதுக்கு பிடிச்சிக்கிட்டு ஏன் கதை வச்சுக்கிட்டாலே இது நீங்கள்? நான் சொல்கிறது எதுவும் தவறு இருக்காடா? விஞ்ஞானபூர்வமாக கரெக்டாக இருக்கா? எஸ், வாங்க. அதனால் உங்கள் மனதை முதல்ல சரிப்படுத்தணும். 7 முறை என்னைய பார்க்க வரணும். அந்த 7ஆவது முறை வரும்பொழுது நீங்கள் எல்லோரும் தெளிந்த மக்களாக ஆயிடுவீங்க. எந்த குறையும் இல்லாமல் ஆயிடுவீங்க. சொன்னதுவே சொல்லாத, அரைச்சமாவை அரைக்காத. இந்த கனியை சாப்பிட்டுட்டு மேலெல்லாம் தேய்ச்சி குளித்து தூங்கு, சரியாயிடுவேன். 7 முறை என்னை பார்க்க. அடுத்த உத்தரவில் பார்ப்போம். இப்போ உன் பையனுக்கு கல்யாணம் முடித்தா அவனை மாதிரியே கேரக்டர் உள்ள பொண்ணை கூப்பிடணும். ஆக 3 பேருடைய வைப்ரேஷன் காணாதுன்னு சொல்லி 4 பேருடைய எதிர்மறையான வைப்ரேஷன் வந்துடும். போய் உட்கார். வாரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருமணம் முடித்த பின்பு என் வாழ்க்கையில் மனவேதனையும் குழப்பமும் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? பெங்களூர்
ஏமா யாருக்குமா அது? உங்கள் கல்யாணம் முடித்து வாங்க, கால் வந்துட்டோம். கொஞ்சம் கனமாக கேட்டால் விளக்கம் வெளியே வந்துடும். சும்மா ஏனோ தானே உட்காந்து ஏமாற்றக்கூடாது, உண்மையோட வரணும். கோர்ட்டில் கேஸ் யாருக்கு இருக்கா? 3 பேர் இருப்பாங்களே கோர்ட்டு கேஸ் உள்ளவங்க. 1 2 3. இன்னும் ஒரு ஆள் கோர்ட்டுக்கு போகணுமா வேண்டாமனு முண்டிக்கிட்டு கிடப்பாங்க. அது யார்? யாது நீ தானே? அது போயிட்டியா கோர்ட்டுக்கு? போகலையா? சரி, ஓகே. இன்னொருத்தோ கால் வந்துட்டோக்கா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளையில் ஒரு பிள்ளை இணைந்து வாழக்கூடிய மனநிலைகளிலிருந்து குழப்பமாகி மனவேதனையும் துயரமும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கை தொடங்குமா தொடங்காதா? இதில் ஒரு மாற்றம் கிடைக்குமா? இதில் உள்ள பெரியவங்க தான் இதுக்கு காரணம், அவர்கள் காரணமா அப்படிங்கிற குழப்பம் உன் உள்மனத்தில் இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். பட்டார் பட்டார் பட்டார், பாடாதே பாடாதே நிப்பாட்டு. அக்காவா அம்மா, நீங்கள் உட்காருங்க, அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காதீங்க. வேற என்ன வேணும்? எனக்கா வீட்டில் அவங்கெல்லாம் இப்போ உன்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமை வரும். நீ ஏற்றுக்கிடுவியா? கண்ணை மூடு. அப்போ ஒருத்தருடைய வார்த்தை குடும்பத்தின் பிரிவை உருவாக்கும். அவங்களுடைய மனத்தை நான் மாற்றி தரேன். 20 நாள் கழித்து பிள்ளைகளோட சேரலாம். அவங்களையும் பிரியாமல் காப்பாற்றுறேன். உள்ளுக்கு பாரு, இதுக்குள்ளே பாரு, அதுக்குள்ளே பாரு. இந்தா அந்த பெண்ணை திருத்தி தரேன். போ, எனக்கு ஒன்றுமே செய்யாண்டா, நீ நல்லா இருந்தால் போதுக்கா. போ. கர்பசாமிக்கு பெங்களூர் சாமி கட்டணுன்னு போகிறீங்க, சாப்பிடாம போகக்கூடாது. மோய் பெங்களூர் அக்கா, சாப்பிடாம போகக்கூடாது, உட்காருங்க. பௌர்ணமிக்கு வாங்க. கோர்ட்டில் கேஸ் இருக்கிறவங்க யாருப்பா? என்னடா கேஸு? யாருக்கு அந்த கேஸ் இருக்கு? கால் வந்துட்டு வரலாம். வாழ்க்கை சம்மந்தமாக யாரும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம்? உள்ள ஓட்டனே எடுக்கலையே. தொழில் சம்மந்தமான விஷயம் தானே? கால் வந்துட்டு வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்ப்பா. மாரியம்மன் அம்மன் எங்கே இருக்குப்பா? பக்கத்தில் இருக்காளோ? பக்கத்தில் ஒரு விநாயகர் வராரு. சரி, அப்போ ஒன்று கால் வந்துட்டு வா. நீ தான் விஷயத்துக்குரியவன், நீ தான் கண்டுபிடிச்சாச்சு, அடையாளத்தை கண்டுபிடிச்சாச்சு. என்ன உண்மையா இல்லையா? இந்த வழக்கில் உன் பையனுக்கு சாதகமாக நடக்குமான்னு கேட்டேன். நடக்கும். அது எப்போ நடக்கும்? நவம்பர் மாதத்தில் அதில் வெற்றி கிடைக்கும். அது வரை நிதானமாக இருக்கணும். நவம்பருக்குள்ளே 2 ஹியரிங் நடக்கும். 2வது ஹியரிங் உங்களுக்கு சாதகமாக வந்துடும். வழக்கறிஞர்கள் அதுக்கு தகுதியான சூழ்நிலையோடு வெற்றி அடைய வச்சிடலாம். கால் வந்துட்டு வா. சங்கத்தமிழ் இந்தாப்பா ஜெயிச்சு தரேன். நவம்பர் வர பொறுமையாரு. 3 பௌர்ணமிக்கு தொடர்ந்து வந்துரு. அசைக்கிறேன். ஃபாரின் சம்பந்தமான தொழில் தொடர்புடையது யாருப்பா?
ஃபாரின் சம்பந்தமான தொழில் தொடர்புடையவர் யார்? பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா யாராவது? வா 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 வா. என்ன தொழில்? சரி, அதுக்கும் ஃபாரினுக்கு என்ன தொடர்பு? அது ஃபாரினில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கால் வந்துட்டுவாங்க. ஓகே ஓகே ஓகே, அதைத்தான் நான் கேட்குறேன். கொஞ்சம் ஒரு ஊற்றிட்டாங்க. இங்கே ஊற்றி ஊற்றலாம், யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் கேட்காங்க. இன்னும் ஒரு முறை கால் ஒன்று, உன் மனசு அங்கே போகலை. கவுத்திட்டாங்க. உட்காரலாம். கண்ணாடிய காலத்தை கொஞ்சம் பார்க்குறேன். அந்த பிரிடியூசன் மேக்கர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், மெடிசின்ஸ், திங்ஸ் எல்லாமே ஓன் ப்ராடக்டா வெளியில் உள்ள ப்ராடக்டா? வெளினா ஃபாரின் உள்ளதா? இந்திய நம்ம மாநிலத்துக்குள்ளது. ஆனால் இந்த ப்ராடக்டை வந்து நீ வந்து ஃபாரினில் செய்யறதுக்கு ஒரு மெசேஜ் உனக்கு வரணும். இப்போ அப்படி இல்லைங்க, தொழிலே டவுனாக இருக்குது. இந்த தொழில் வந்து கற்றுக் கொடுக்குறதுல வந்துட்டு 6-7 மாதமாக ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆன்லைன் மூலமாகவும் சொல்லிக் கொடுக்கலாம், நேர்முக பயிற்சிலையும் சொல்லிக் கொடுக்கலாம், அதில் ஃபாரினில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு கூட அதை சொல்லிக் கொடுக்கலாம். சரிண்ணா? அதனால் இது சம்மந்தமான ஒரு தொடர்பு உனக்கு வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. அபிவிருத்தி ஆக்கணும். கால் வந்துட்டு வா. 3 மாதம் டைம் இருக்குது, அதுவரை பொறுமையாக இருக்கணும். சரி பார்ப்போம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரை நீ பொறுமையாக இருக்கணும்டா. ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த தொழில் இங்கேயே உனக்கு நிறைய ப்ராடக்ட்கள் நல்லா நடக்கும். வெற்றியாக்கி தரேன். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டு தொடர்பையும் உருவாக்கி 2 முறை நீ அங்கே போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தையும் தரேன், பணமும் தரேன். இந்தா, இந்த தொழில் நடக்கும், ஆனந்தமாக இருக்கும். சாப்பிட்டு போ. கால் வந்துட்டு வரலாம். நீ இங்கே வரோம், உண்மைக்கு தாங்க மச்சாங்கிட்டு வாங்க. கால் வந்துட்டு வரலாம். இங்கே கனியை கொண்டு எரிய முடியாது. இந்த பக்கம் மனத்தை அலப்பாயுது. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இடமும் வீடும் நமக்கு இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. கடனை தீர்க்கணும்னு சொன்னால் ஒன்றை இழந்து தான் தீர்க்கணுங்கிற நிலைமை தான் வித்துற வேண்டியது தானப்பா. அடுத்த வழி எங்கே இருக்குன்னு கேட்க கால் வந்துட்டு வா. வரலாம். மகாலட்சுமி கடாட்சத்தை வர வைக்கிறேன், உன் கடனை தீர்த்து தரேன். இந்தா, வெற்றி உண்டு, ஜெயிக்கிறேன். அடுத்த வாரம் உத்தரவில் தொழிலை பற்றி பேசுவோம். பிள்ளையை பற்றி வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தது யார்? என்னம்மா பிள்ளை? பொண்ணுக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு
அந்த குழந்தையுடைய தந்தையார் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கானா? உன் மனதில் உள்ள அவநம்பிக்கை வரக்கூடியவங்க அந்த பிள்ளைய முழுமையாக பார்க்கலன்னா என்ன செய்கிறதுங்கிற ஒரு துயரம். அதனால் அந்த பிள்ளைகளை ஒரு பருவம் வர நீயே வளர்த்துக்கா. அதுக்கு வேண்டிய செல்வமும் துணையும் நான் தாரேன். குறிப்பிட்ட காலம் கடந்து தந்தையாரால் ஏற்றுக்கொள்ளும்படியும் பார்க்கும்படியும் வகையை வகுத்து தாரேன். கால் வந்துட்டு வா. வர்றான். நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கலாம். கருப்பசாமி, என் பிள்ளைக்கு தொழில் அமையணும்னு கேட்டு வந்தது யாரு? தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாருமா? வர்றான். மெல்ல ஆத்திரப்பட வேண்டாமே, நான் தான் உட்காந்துருக்கேனே. யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம் படபடப்பட கும்பிடுதிய, நிதானமாக கும்பிடு. உட்காரலாம். என்ன படிச்சிருக்காரு தம்பி? இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டா? கண்ணை முடிக்கா? என்ன கண்ணாடி போடுதேன்? இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு கம்பெனியில் அவனை கூப்பிடுவாங்க. வேலை கிடச்சிரும், நல்லாயிடுவான். வேறு என்ன வேணும்? முதல்ல இதை அமைச்சு தரேன், அடுத்து அதை பேசுவோம். கருப்பசாமிக்கு, சாமி நாங்கள் தொழில் நடத்தி நஷ்டப்பட்டுட்டோம், எங்களை நல்லாக்கி கொடுங்கன்னு கேட்டு வந்தது யார்? வாப்பா. என்னம்மா தொழிலே? என்ன தொழில் பண்ண? கால் வந்துட்டு. இன்னும் 2 தானே கால் வந்துருக்காங்க. நல்ல மனசு போகலாங்க. வரலாம். உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு போய் பார்த்தேன். உங்களுக்கு சரியான நேரங்களில் கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுக்கல. உண்மையா? அதனால் அடுத்து நடத்தக்கூடியதில் லாபத்தை பேணி வைக்காத காரணத்தால் அடுத்து நடத்துறதுல ஒரு தடையும், நடத்த முடியாத அளவுக்கு உங்கள் மேலே ஒரு பேட் இன்ஃபர்மேஷனும் உருவாகிடுது. அதனால் எந்த கம்பெனியில் கொண்டு கேட்டாலும் உங்களுக்கு கோழி இறக்க மாட்டாங்க இப்போ. அதனால் இடமாற்றம் தேவையா, வேறு ஆள் பேரில் நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமையை நான் உருவாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? தப்புலாம் விட்டது, மீண்டும் அந்த தொழிலை பார்க்கலாம்னு உத்தரவு இருக்குது. காலில் வந்துட்டு வாங்க. இந்த கடனை அப்போ யாரை வச்சு மீட்டுறது? தப்பு இல்லையா? உட்காரலாம். வேறு தொழில் வகுத்து தரணுமா மகளே? அதே தொழிலை அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தானே மறுக்கிறீங்க. ஒரு கேஸ் உங்களுக்கு சாதகமாக வரும், வெற்றியாக்கி தரேன். மீண்டும் இதே தொழிலை தொடங்க பணமும் தரேன், வழி வகுத்தும் தரேன். இன்னொருத்தர் பேரில் நடத்தி பலன் நம்ம அடைவோம். செல்வார் அடுத்து பேசுவாங்க. அதே திருப்பூர் எல்லை கடன்களால் வேதனைப்பட்டு வந்த மகள். கால் வந்துட்டு வரலாம். தலைவன் தலைவியா 2 பேரும் வந்திருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. நில்லுக்காக்கா, எங்கேயும் போயிடாத, அங்கேயே நில்லு. இன்னொரு தடவை ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க.
கேட்டு பார்க்குறேன், பக்கத்தில் வராரான்னு பார்ப்போமா? கருப்பராயன் சுவாமி இருக்காராப்பா? எங்கே இருக்காங்க? உங்கள் தோட்டத்துக்குள்ளே இருக்கார். 3 வருஷ காலமாக உங்களுடைய தொழிலில் விவசாயத்தில் மனவேதனையும் அதிகபட்சமான கடன்களும் உங்களுடைய இடம் உங்கள் கைவிட்டு போயிருமோங்கிற ஒரு ஐயப்பாட்டான உணர்வும் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? இந்த நிலைகளை மாற்றி உங்களை மீட்டி தந்தால் போதுங்களா? ஒரு இடம் விற்கணும் சாமி, அவங்க பேருக்கு வர பூமி விற்கலான்னு பார்க்குறோம். 60 நாட்கள் கழித்து அந்த இடத்த விற்று தந்தோம்னா 5.5% கூடுதல் வச்சு விற்றுடலாம். இப்போ விற்றீங்கன்னா 10% உங்களுக்கு குறைவாக கிடைக்கும். எப்போ வேணும்? 60 நாள் பொறுத்துக்கலாமா? நல்லவனாக கொண்டு வந்து சேர்க்குறேன், கால் வந்துட்டு வாங்க. ஆமாம், பேசாமல் இருங்க, அது நல்ல விஷயம் தான். சொல்லு, இன்னொரு தரம் உங்களுக்கு ஒரு கால்லெஸ் மைக்கு தரேன். ஆமாம், இந்த கனியை விற்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் போடு. 60 நாள் அதுக்கு சக்தி. இந்த கனியை வீட்டில் வை, பணம் வரும். தொழிலையும் நல்லாக்கி தரேன், எல்லாம் ஜெயிச்சு தரேன். நல்லா சாப்பிட்டு போங்க, அரைகுறையாக போயிடுங்க. ஒரு வாரத்தை கேளுமா, செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு வேலை கிடச்சிடும். போயிட்டு வாங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? கவர்மெண்ட் வேலை தான். அவனை முயற்சி பண்ண சொல்லு, ஜெயிக்கலாம். எக்ஸாம் வந்தால் பிஏ எழுத சொல்லுப்பா. செப்டம்பர் வந்து அவகாசம் இருக்க. உட்கார். கர்மசாமிக்கு தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்க வந்தது யார்? ஏய்க்கா, ஆத்திரப்பட்டு வராத. உன் புருஷன் எங்கே இருக்காரு? ஏக்கா, உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? ஆ, வாங்க உட்காருங்க. இன்னொருத்தர் கேட்க வந்திருக்காங்க, அதை தான் நான் கேட்டேன். பொண்ணு என்ன செய்யணும்? வா, கல்யாணத்துக்கு சம்மதிக்காளா? உனக்கு தான் அந்த உத்தரவு. கால் வந்துட்டு வா. அதான் இல்லற வாழ்க்கை தகுந்தமான மனக்குழப்பம்னுட்டா நீங்கள் 70 வயசுக்கு மேலே வந்து காலில் விழுந்துட்டு அடையுதியே. இன்னொரு காலில் வந்துட்டு அன்றைக்கி ஒரு அண்ணாச்சி வந்தார். வயசு எத்தனை? 70 வயசு. என்னப்பா, என் பொண்டாட்டி எனக்கு வேணும். சரி, சந்தோஷம், கூப்பிட்டு வா. இன்னும் உன் மனத்தை அடப்பா, இது ஒழுங்காக உன் உள்ளத்தை சாமிகிட்ட கொடுக்கல. உட்கார். உன் பிள்ளைய நான் குற்றவாளின்னு சொன்னால் நீ ஏற்றுக்கிடுவியா? ஏற்றுக்கிடுவியா? அவள் குற்றவாளி தான், சந்தேகமே கிடையாது. அவள் முதல்லையே கல்யாணத்துக்கு சம்மதிச்சது அதை விட ஒரு பெரிய குற்றம். ஆனால் இப்போ அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நான் நினச்ச வழிக்கு போவோம்னு சொல்கிறாளே, அது அதை விட குற்றம். அதை மாதிரி ஓம் பிள்ளைய ஒருத்தன் கட்டிக்கிட்டு அவன் செஞ்சாவனா நீ ஒத்துக்கிடுவியா? ஓம் பிள்ளை அதை செய்துலாம், கால் வந்துட்டு வா. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதியா? என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம்? கர்மசாமிக்கு உன் பிள்ளையினுடைய மனதை சீர்திருத்தி கட்டின தாலிக்கு கட்டுப்பட்டு வாழ வைக்கேன். போ, வெற்றி உண்டு. நல்லா கர்மசாமிக்கு கடன்களால் பாதிக்கப்பட்டு வந்த பெண்ணடியாள். ஆம்பளை யாருக்கு இருக்கு? நீ கால் வந்துட்டு வா. வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வந்திருக்காங்களா? அது யாரு? யாருக்குடா சரியில்லை? அங்கே வாடா தம்பி. யாருக்கு? யாருக்கு? மகளுக்கு. நெல் எங்கேயும் போயிடாத, கால் வந்துட்டு வாங்க. நீ பையன் திருத்துறை தோண்டி பையன் நம்ம பாண்டி பாருங்க.
கேட்பார் இல்லாத கடை. சரியான பாதுகாப்பும் உழைப்பும் ஒத்துழைப்பும் இல்லாத குடும்பம் உன் குடும்பம். உன் சாமர்த்தியத்தில் இதுவரை வண்டி ஓடிடுது. ஆனால் இப்போ இந்த கடனை தீர்க்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இல்லை. அதனால் எப்படியாவது கருப்பசாமி நீ தான் இந்த நிலைமையிலேருந்து என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா என் உயிர் தான் அதுக்கு காணிக்கன்னு சொல்லி வந்திருக்க. கால் வந்துட்டு வா. பார்த்தியா, ஒவ்வொருத்தருக்கும் கடன் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய நோக்கத்தில் எவ்வளோ அழுத்தம் இருக்குது தெரியுதா? என்னப்பா உண்மையா இல்லையா? கண்ணை முடிக்கா, முந்திய நீட்டிக்கா. குபேரா, இந்தா மகளே, உன் வீட்டுக்குள்ள பணம் வந்து சேரும். உன் கடனெல்லாம் தீரும். செம்மையாக்கி தரேன். நல்லா சாப்பிட்டு போ. வீட்டில் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கேட்டு வந்த மகன் வாடா. உத்தரவு முடிஞ்சுது. அடுத்து தான் கைகூட பாட்டிக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு தூக்குடா தாத்தியா. கால் வந்துட்டு வந்தான். வரலாம். சரியில்லைன்னு சொல்லுது உடம்பா மனசா? என்ன செய்யுதுடா? மகளுக்கு 23 வயசு ஆச்சு. 2 கிட்னியும் போச்சு. பக்கத்தில் வா, பக்கத்தில் வாடா, இன்னும் பக்கத்தில் வா. கண்ணை முடிக்காதல்ல, தூக்கு லைஸாக தூக்கு. ஒரு கிட்னியில் 60 பாயிண்ட் சக்தி இருக்குது. ஒன்று ஏங்க வைத்து விடலாம் மருத்துவத்தால். உன் பிள்ளைக்கு உயிர் வேதனை வராது, உயிர்கண்டம் வராது. காப்பாற்றி தரேன். போய்ட்டு வா. உன் பிள்ளைக்கு ஒரு கிட்னியை ஏங்க வச்சு தரேன். மருத்துவத்தால் பலனடைவாள், உயிர் வாழ்வாள். மனக்குழப்பம் இல்லை, தெளிவாக இருப்போம். ஈரோடு சிவன் கோயில் பயணத்தை நோக்கி வந்த மகள். கால் வந்துட்டு வரலாம். எந்த கோயிலுக்கு பயணம் நீ வச்சிருக்க? பாத யாத்திரையா? இருங்க, கால் வந்துட்டு வா. பம் 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 சதா சிவம் ஓம் 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 நாராயணம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை. உன் மகனை போய் பார்த்தேன். கல்யாணம் முடித்தும் வேதனை அடைந்த மகன். பொண்டாட்டி சரியில்லையா, பொண்டாட்டியை பெத்தவா சரியில்லையா, அல்ல இவன் தான் சரியில்லையா அப்படின்னு நான் உணர்ந்து பார்த்தேன். ஆனால் வாழ வந்தவா இந்த பேய கையில் பணம் ஒன்றும் கிடையாது, இவனை வச்சு நம்ம நினச்ச கற்பனையில் வாழ முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து இருக்கிறத சுருட்டிக்கிட்டு அவங்க ஆத்தா சொல்ல கேட்டு இவனை உதறி தள்ளிட்டு ஓடி போயிட்டான். கால் வந்துட்டுவான். பாத்தியாடா, காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டா 1000 கோட்டை குறை சொல்லும் உலகம். பொண்டாட்டி புருஷனை விட்டுட்டு போயிட்டா என்ன பொம்பளையை குறைச்சலுன்னு வருத்தப்படுறீங்களா? புரியுதா? பொண்டாட்டி புருஷனை விட்டு போயிட்டா அதை ஏற்றுக்கிடாது. இவன் என்ன கொண்டு செஞ்சாரோ அதனால தான் அவள் போயிட்டா அப்படிம்பாங்க. ஆனால் அவள் இப்படி செஞ்சுட்டு போயிட்டான். இப்போ உன் மகனை பார்த்தேன். அறிவில் தெளிவில்லாமல் மனநிலைகள் பாதிக்கப்பட்டு அவன் வாழ்வானா வாழ மாட்டானாங்கிற கேள்விக்குறியில் இப்போ தாகமாக இருந்துக்கிட்டு இருக்கான். அவனை சரியாக்கி தரேன். இதனால் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நம்ம பிள்ளையுடைய பாவத்தை தீக்கணும், அவனை வாழ வைக்கணும் நினச்சி நீ நெடுந்தூர பயணத்தில் இப்போ மேற்கொண்டிருக்க.
ஒரு தாயின் உள்ளத்தை பார். இருக்கிறவங்க சாதிச்சு பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு மருத்துவம் பார்ப்பாங்க, இல்லாதவன் என்ன செய்வான், ஆண்டவனை தஞ்சம் கொண்டு தான் வெளியில் வருவான். வேறு வழி உண்டா? புரிஞ்சுக்கணும். அதனால் உன் பையனை நான் திருத்தி தாரமுன்னு அவன் உள்ள தானாக திருந்திரும். உத்தமமான பிள்ளையாக வர வச்சு வேற ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு தாரேன். கால் வந்துட்டு வா.